விட்டதில்லை. என்ன ஆச்சு எங்கு போச்சு சின்ன ராணி உன் தாகசம்? ஆட்டம் பாட்டம் நோட்டம் எல்லாம் காட்டலாமா நீ என் வசம்? ஒட்டும் போது ஒட்டுவேனே, முட்டும் போது முட்டுவேனே, ஒட்டும் போது ஒட்டுவேனே. எதுக்கு வம்பு தும்பு என்னிடத்தில் மண்டி போடடி. சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. இந்த ஊரு ராணி என்று உண்மை நினைத்தாய், தட்டி கேட்க ஆளில்லாமல் தத்தி குதித்தாய். சண்டியே ஓ சண்டியே வா வா. சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் உங்களை பாராட்டுறேன். எதுக்கு? ஒரு தொழிலாளிய முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வர்றவங்க மத்தியில காசு பணத்துக்கு ஆசைப்படாம கோடிக்கு மதிப்பு கொடுக்காம ஓடி வந்த முதல் ஆம்பளை நீங்க தான். உங்களை பத்தி கொஞ்ச நேரத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க பொண்ணை பத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கெட்டவ இல்ல தம்பி, யாருக்கும் துரோகம் செய்யறவனும் இல்ல. தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது, தன்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி யாராவது அவளை தாண்டி போயிட்டாங்கன்னா அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியாது. அது தப்புதான்னு அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் தெரியும். ஆனா அதை திருத்திக்கிற வழிதான் தம்பி அவளுக்கு தெரியல. இதுக்கு மேல இத்தனை வருஷமா அவ கூடவே இருக்கிற என்னாலையோ அவங்க அப்பாவாலையோ அவ குணத்தை மாத்த முடியாது. அது உங்களால மட்டும்தான் தம்பி முடியும். இதோ பாருங்கம்மா, யாரும் யாரையும் மாத்தவும் முடியாது, யாரும் ஒளி கொண்டு வரவும் முடியாது. அவங்களா மாறணும். மத்தவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்கள ஓரளவுக்கு மாத்திடலாம். ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாத்தவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது முடிவுதான். உங்க சாந்தி தேவி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளால முடியும். உங்க அம்மாவை பார்க்க போயிருக்கா, எப்படியும் அவங்க கிட்ட பேசி அவங்க சம்மதத்தை வாங்கிடுவா. இது வரைக்கும் அவ நினைச்சதை அடையாம விட்டதே இல்லை. வணக்கம். வணக்கம். நீ யாரம்மா? என் கம்பெனில தான் உங்க மகன் வேலை செய்யறாரு. அப்போ நீ என் மருமக? அப்படித்தான் நான் நினைச்சேன், எங்க அப்பா நினைச்சாரு, நீங்க நினைச்சீங்க. ஆனா நம்ம நினைப்பெல்லாம் உங்க மகன் மாத்திட்டாரு. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. உன்னை பிடிக்கலன்னு சொன்னானா? என்னை பத்தி நான் சொல்றேன். எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் ரொம்ப கோபக்காரி. என் உத்தியோகத்துல நான் கண்டிப்பானவன். என் பார்வைக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பேன், மீறினா தண்டிப்பேன். அது சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. உங்க மகன் பார்வைக்கு நான் தப்பா தெரியறேன், அது இல்லன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன புகழ்ந்து என் முந்தானிய பிடிக்கிறவனை என் புருஷனை ஏத்துக்க நான் விரும்பல. என்னை எதிர்த்து எனக்கு சரிசமமா பதில் சொல்ற ஒரு ஆம்பளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு பணக்கார கோடியோட குடும்பம் நடத்துறதை விட ஏழையா இருந்தாலும் இந்த சிங்கத்தோட தான் நான் வாழுவேன். நான் உங்க மகனை ரொம்ப விரும்புறேன். என்னோட மனசை அவர் புரிஞ்சுக்கல. நான் அவரை காதலிக்கிறேன். என் எண்ணத்தை அவர் தெரிஞ்சுக்கல. அவரை நான் அடையறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்னம்மா சொல்ற? நீங்க உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு உங்களால காட்ட முடியுமா? எந்த தாயுமே தன் மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு அவங்களால காட்ட முடியாது. ஆனா நான் உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். என் காதல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். வரப்போற புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கேங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். பாக்குறீங்களா? என்ன காரியம் செஞ்சுட்டேன்? போமா, இங்க இருந்து போ. முதல்ல போய் டாக்டர் உன் கையை காட்டு. என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கீழே விழுந்து நான் பிணமா சாஞ்சதுக்கு அப்புறமாவது நான் உங்க மக மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கங்க. என் மக மட்டும் இல்லை, இந்த உலகமே எதிர்த்தாலும் நீதான் என் மருமக. சத்தியமா நீதான் என்
மருமக. கிருஷ்ணா, அவன் உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா பாத்தியா? பார்த்த அவதான் என் மருமகன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். கேட்ட ஏமாந்துட்டீங்கம்மா, ஏமாந்துட்டீங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாதி சுஜகே சங்கீதசரதாம் சுபம். நல்லா இருப்பா, தீர்க்க சுமங்கலி ஆயிரம்மா. கிருஷ்ணா, நல்ல வசதியா வளர்ந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனை நம்ம வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ அவங்க வீட்டுல இருந்து அவளை சந்தோஷப்படுத்து. அதுதான் என் ஆசை. அடிக்குது குளிரு, துடிக்குது தளிரு. சரி இத பாருடா. அப்படியா? அன்பை தேடுது கட்ட பொம்மன் தேரா கட்டழகு வீரா. எப்படி எப்படி